Hey guys, welcome back. நான் விமல், நீங்கள் பார்த்துட்டு Vivo IT சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவோ அவங்களோட மொபைல்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் Vivo IT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன இந்த மாதிரி நிறைய வீடியோஸை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணுது. மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் Vivo IT சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2020 விவோ பார்த்தோம் அப்படின்னா X60 சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த X60 சீரீஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அந்த சக்ஸஸை தொடர்ந்து அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் சீரீஸான X சீரீஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, X70 சீரீஸ். இந்த X70 சீரீஸில் மொத்தம் 3 மொபைல் இருக்குது. X70, X70 Pro, X70 Pro Plus அப்படிங்கிற 3 மொபைல்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸ் சீரீஸ் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங் சீரீஸ் பார்த்தோம்னா X70ங்கிற மொபைல் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சீரீஸ். முதல்ல அதுலேருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். X70 பார்த்தோம்னா ஒரு 6.56 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இந்த டிஸ்பிளேயில் இருக்குது. HDR10+ சப்போர்ட்டோட 86.6% வந்து பாடி டு ஸ்க்ரீன் ரேஷியோவில் இந்த மொபைல் வந்து விவோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே தான் விவோ கிட்ட இருந்து. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் பார்த்தோம்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 1200 அப்படிங்கிற ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எங்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க. நாட் 2ல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலும் வெடிக்காமல் இருந்தால் சரி தான். இந்த சிப்செட் பார்த்தோம்னா மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் சிப்செட். இந்த சிப்செட் வந்து ஒரு நல்ல சிப்செட் தான். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மிங் சிப்செட் தான். ரா பவர் வந்து இந்த சிப்செட்டில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது வந்து ஒரு octa-core CPU. அது மட்டும் இல்லாமல் ஜிபியூக்காக மாலி G77 அப்படின்ற ஜிபியூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. விவோவோட எக்ஸ் சீரீஸையும் நம்ம எடுத்துக்கிட்டாவே கேமராஸுக்கு ரொம்பவே பேர் போனது. இந்த மொபைலில் மொத்தம் 4 கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. மெயின் சென்சார் பார்த்தோம்னா ஒரு 40 மெகா பிக்சல் f1.9 அப்பச்சரில் இந்த சென்சார் இருக்குது. அப்புறம் ஒரு 12 மெகா பிக்சல் f2 லென்ஸில் இது வந்து ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ். உங்களுக்கு வந்து 2x ஆப்டிக்கல் ஜூம் இந்த லென்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா 116 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா செல்ஃபி கேமரா தான். இதில் வந்து 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நல்லாவே தான் வரும். அடுத்தது இந்த மொபைலில் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம் அப்படின்னா 4Kல வந்து 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ரியர் கேமராவில் உங்களால் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4Kல வந்து 30 FPS வரைக்கும் இந்த மொபைலில் வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் வந்து ஒரு 4400 mAh நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 44 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மொத்தம் 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வந்து இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. 8/128, 8/256, 12/256 அப்படிங்கிற 3 GB ரேம் வேரியண்ட்டில் வந்து இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் அதர் ஃபீச்சரான 5G கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தோன்னா 5.2 வெர்ஷன் வந்து இந்த மொபைலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்தது விவோ X70 Pro. விவோ X70யோட சின்னங்க. விவோ X70 ப்ரோவில் பார்த்தோம்னா ஒரு 6.56 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட HDR10 சப்போர்ட் பண்ணுற ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா 90.3% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து கவர் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சாம்சங் டிஸ்பிளேவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்து சாம்சங்கோட எக்ஸினோஸ் 1080 அப்படிங்கிற ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
இது வந்து ஒரு octa-core சிப்செட். அது மட்டும் இல்லாமல் ஜிபியூக்கு வந்து மாலி G78 அப்படிங்கிற ஒரு ஜிபியூவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது X70 ப்ரோவோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் மொத்தம் 5 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் 4, ஃப்ரண்ட்டில் 1 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரியர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 50 மெகா பிக்சல் f1.8 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓஐஎஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 116 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ. இந்த டெலிஃபோட்டோ பார்த்தோம்னா 2x வந்து ஆப்டிக்கல் ஜூம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு வந்து 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து ஓஐஎஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ் எல்லாம் வந்து விவோவில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் டோன்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்காக சூப்பராகவே பண்ணி வச்சுருப்பாங்க. இந்தியன்ஸ் எப்போ சைனீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விவோ ஃபோன் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும். வீடியோஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலும் வந்து 4K 60 FPS வரைக்கும் மெயின் சென்சாரில் எடுக்க முடியும். அதாவது ரியர் சைடில் வந்து நீங்கள் 4K 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அதே வந்து 4K 30 FPS வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அடுத்தது இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 4450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. X70லேருந்து X70 ப்ரோக்கு ஒரு 50 mAh பேட்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சார்ஜிங் பார்த்தோம்னா ஒரு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாக்ஸ்லேயே வரும்னு நான் நம்புகிறேன். இந்த மொபைலில் மொத்தம் 4 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128, 8+256, 12+256, அப்புறம் 12+512 அப்படிங்கிற ஜிபி ரேம் வேரியண்ட் வந்து இந்த மொபைலில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலில் முக்கியமான ஃபீச்சரான 5Gயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளாக்ஷிப்புங்கிறனால கண்டிப்பாக இது எல்லாமே கொடுத்தது ஆகணும். அடுத்த முக்கியமான ஃப்ளாக்ஷிப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். X70 சீரீஸில் வந்து X70 Pro Plus தான் வந்து பெரிய எண்ணெய். அதனால் அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். X70 Pro Plus வந்து ஒரு 6.78 இன்ச்சஸ் LTOP AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களால் வந்து 1500 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ரிஃப்ரெஷ் ரேட்டோ பார்த்தோம்னா 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவும் வந்து உங்களுக்கு HDR10+ சப்போர்ட்டோடவே வருது. இது வந்து ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளேங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சூப்பர் டெக்னாலஜிஸ் வந்து இந்த டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்பிளேயில் அது மட்டும் இல்லாமல் 1 பில்லியன் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலர்ஸ் வந்து உங்களால் 1 பில்லியன் வரைக்கும் இந்த டிஸ்பிளேயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தோம்னா 90.1% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இந்த டிஸ்பிளேயில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப்புங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மொபைலில் வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுதான். இந்த மொபைலில் வந்து போன வருஷம் X60 Pro Plusல கொடுத்த ஸ்னாப்ட்ராகன் 888ஓட சக்ஸஸரான ஸ்னாப்ட்ராகன் 888 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட ஃப்ளாக்ஷிப் சிப்செட். இப்போ வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து பெஸ்ட்டு சிப்செட் வாங்கணுன்னா இந்த சிப்செட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தரமான சிப்செட்டு தான். அது கூடவே வந்து உங்களுக்கு அட்ரினோ 660 ஜிபியூ கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஜிபியூ தான். கேமிங்க்கு வந்து சூப்பரான ஜிபியூன்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த மொபைலோட கேமராஸ் தான். இதில் மொத்தம் 5 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ரியலில் 4, ஃப்ரண்ட்டில் வந்து 1. ஃபஸ்ட்டு வந்து மெயின் சென்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம். மெயின் சென்சர் பார்த்தோம்னா ஒரு 50 மெகா பிக்சல் f1.6ல் இதில் வந்து ஓஐஎஸ் சப்போர்ட்டோடவும் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா 114 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா X60 Pro Plusலேயே வந்து கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் வந்து நல்லாயிருக்கும். வீடியோக்கு வந்து பக்காவாகவே இருக்கும் உங்களுக்கு. அது கூட ஒரு 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ 2x ஆப்டிக்கல் ஜூமோட இதில் வந்து ஓஐஎஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு வந்து 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து ஓஐஎஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 3 ஃபோன்லேயுமே ஒரே செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்து வீடியோ பார்த்தோம்னா 8Kல வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். ரியலில் பார்த்தோம்னா 8K 30 FPS வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களால் 4K 30 FPS வரைக்கும் உங்களால் வந்து மேக்ஸிமம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் பார்த்தோம்னா மொத்தம் 4500 mAh வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து ஒரு 55 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர்டு. அப்புறம் ஒரு 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 8/256, 12/256, 12/512 அப்படிங்கிற 3 GB ரேம் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மொபைல். இந்த மொபைலும் மற்ற மொபைலில் கொடுத்துருக்க 5G கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த மொபைலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப் தான் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்து இந்த 3 மொபைலும் வந்து சைனாவில் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 9 தான் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வந்து செப்டம்பர் 30 வந்து இந்தியாவுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 மொபைலோட ப்ரைஸஸ் வந்து சொன்ன உடனே வந்து நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் விமல் சைனிங் ஆஃப். பாய்.